தலைப்பு: பாவத்தின் பாரம், பசுவின் பதில். ஒரு நாள் ஒரு மனிதன் சிரமத்தில் மூழ்கியிருந்தான். வாழ்க்கையில் ஏழ்மை, துயரம், இழப்புகள் தொடர்ந்து கொண்டே இருந்தன. ஒருநாள் அவன் ஒரு பசுவின் அருகே அமர்ந்து சோகமாகக் கேட்டான்: ஏன் நான் இப்படியொரு வாழ்க்கையை அனுபவிக்கிறேன்? என்ன பாவம் செய்தேன்? ஏன் இந்த ஏழ்மை எனக்கு மட்டும்? அப்போது அந்த பசு தனது கருணையுள்ள பார்வையுடன் மெல்லப் பேசிற்று: மனிதனே, ஏழையாக வாழ்வதற்கான காரணம் உன் பழைய பிறவியில் செய்த நன்மை துரோகம். உன்னை நம்பிய ஒருவர் உன்னால் நொந்து போனார். அது சிரத்தை அழைத்தது. நீ செய்த பணத்துக்கு மேலான மோகம். பணத்துக்காக நீதியைக் கைவிட்டாய். அது உன் கர்மத்தை களங்கமாக்கியது. நீ ஒரு நாளும் பசுவை உண்டாய். ஆனால் அதற்கான நொந்து இல்லாமல் விட்டாய். அதுவும் உன் வாழ்வில் ஏமாற்றங்களாய் குவிந்தன. மனிதன் கண்களில் கண்ணீர் மல்க அமைதியாகக் கேட்டான்: அப்போ இதற்குத் தீர்வு என்ன பசுவே? பசு மெதுவாகக் கூறியது: தீர்வு எப்போதும் உன் உள்ளத்தில் பிறக்கிறது. உண்மையோடு நீ மற்றவர்களிடம் நட. பிறரின் உயிர்களையும் உணர்வுகளையும் மதிக்க. உன் கர்மம் மாறும். என் கண்ணில் உன்னை மன்னித்து விட்டேன். நீயும் உன்னை மன்னிக்கத் தெரிந்து கொள்டோட். அந்த மனிதன் பசுவின் பதிலால் புரிதலோடு நிறைந்தான். அன்று முதல் அவன் நம் சுற்றுச்சூழலை மதித்து, ஏழையை உதவியவராகவும், பாவங்களைப் போக்கும் வாழ்வழியிலும் நடந்தான். இந்தக் கதையின் போதனை: மனிதன் ஏழையாக இருக்கிறார் என்பதற்குக் காரணம் அவரது கர்மம் மட்டுமல்ல, அது அவரது மனநிலை, நடத்தை மற்றும் பிற உயிர்களிடம் காட்டும் கருணையின் தட்டுப்பாடும் ஆகும்.